எல்லாமே ஊழல் தான். மணல் கொள்ளையில் ஊழல். இப்போ இடிக்கு தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் நடந்திருக்குன்னு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு விசாரணை வரக்கூடாதுன்னு தடை. கனிம வள கொள்ளைன்னு அவங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு காட்ஃபாதர் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலர், பெரிய பொறுப்பில் இருக்கிறார். நடந்துட்டு இருக்குது. நான் போய் கடந்த 100 நாட்கள் நடைப்பயணம் முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சொல்லுவேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குதா, கொஞ்சம். ஆனால் அதை பற்றி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு ஒரு வரம், அந்த மலையை ஒழித்து அது எல்லாம் நாசப்படுத்திட்டு போகணுன்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனாலும் உறுதியாக சிபிஐ விசாரணை அவசியமாக வரும், மாற்று கருத்து கிடையாது. அதில் அவ்வளோ லஞ்சம், அவ்வளோ ஊழல் அன்றாடம் நடந்துட்டு இருக்குது திமுகவில். சமூக நீதின்னு பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார்கள். ஏன்னா அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 365 சாதிகள் சமுதாயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். யார் யாருக்கு இடஒதுக்கீடு மூலமாக வேலை கிடைக்கலையோ, இடஒதுக்கீடு மூலமாக படிப்பு கிடைக்கலையோ, அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு படிப்பு, வேலை, பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கிடைக்கும், தெரியும். அந்த கணக்கு எடுப்பை கூட நான் நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் பேர் தான் மு.க. ஸ்டாலின். இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் 2 முறையாக எடுத்து முடித்து விட்டார்கள், ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க, ஜார்க்கண்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் சமூக அநீதி, பேர் மட்டும்தான். நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னா பேசிட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்றது தகுதி இல்லாதவர்கள். எவ்வளோ ஒரு அநீதி நடக்குது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் 2 மாதத்திற்கு முன்பு. என்னன்னு, மத்திய அரசு மட்டுமில்லை, மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம், அதில் வைத்து திட்டங்களை கொடுக்கலாம் என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு இது இல்லை, அது இல்லைன்னு பொய்யை சொல்லி இருக்கிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தீரும், தமிழ்நாட்டில் தீரும். அதனால் இவ்வளோ அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி